ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருவாழ்க குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழிலுக்கு நம்ம எந்த மாதிரி எண்களை நம்ம பயன்படுத்தினால் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். இது அனைத்தும் நம்ம பொது பலனாகத்தான் நம்ம சொல்றோம். இந்த பொது பலன்களை எடுத்துக்கிட்டு எனக்கு எந்த நம்பர் சார் எனக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேர் கேள்விகளாக கேட்குறீங்க. இது பொது பலன்களை நம்ம நீங்க பயன்படுத்தி பார்க்கணும். அந்த பயன்படுத்தி பார்த்துட்டு அது செட் ஆனால் நீங்க கன்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்துதான் நம்ம எண்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அல்லது ஒரு வண்டி எண்களாக இருக்கட்டும், அல்லது பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எண்களிலும் இந்த எண்களை நாம் பயன்படுத்தலாம். அப்ப அந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த எண்கள் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்ப ஆக்டிவேட் செய்யக்கூடிய எண்கள் நமக்கு சிறந்த எண்களாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த எண்கள் நமக்கு பயனுள்ளதாகவே அங்க அமையும். அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம தேர்வு செய்வது எப்படி அப்படின்றதான் நம்ம ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இது பொது பலனாக நம்ம ஒரு சில எண்களை சொல்றோம். அந்த எண்களை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்றதான் நம்ம சொல்றது. அப்ப இந்த எண்களை எப்படி, இந்த எண்களுக்கு உண்டான தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்தன்மையாகவே அங்க வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப 1 முதல் 108 எண்களுக்குமே தனித்தனி தன்மைகள் அங்க இருக்கிறது. அப்ப அந்த தன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போதுதான் அந்த விஷயங்கள் நமக்கு புரிய வரும். அப்ப எந்த இடத்துல அந்த எண்களை நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு அந்த நம்பர் ஆக்டிவேட் ஆகும். அப்ப ஒரு விஷயத்தை நம்ம இப்ப டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த எண்களை நம்ம கவனிக்கணும். ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அல்லது ஒரு வண்டி எண்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் வரக்கூடிய அந்த எண்களை நம்ம சரியா இருக்கிறதா, இது டோட்டல் என்ன வருது அப்படின்ற விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் செய்ய வேண்டும். அப்படி ஒரு ஃபோன் நம்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மெயின் நம்மளுக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த எண்களை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜாதகர், குடும்பம், தொழில், சொத்து, குழந்தைகள் அப்படின்ற 5 விஷயங்களாக நம்ம எடுத்து அதையும் நம்ம டோட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து அது இந்த குடும்ப நிலவரம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய எண்கள் நமக்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி எடுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு வண்டி எண்களாக நம்ம பயன்படுத்துறோம். ஒரு ஃபோன் நம்பர் அல்ல வண்டி எடுக்கிறோம், புதுசா ஒரு வண்டி நம்ம எடுக்கிறோம். அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்கிறது, நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி அங்க வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வண்டி வந்த பிறகு அந்த வண்டி வந்த நேரம் நமக்கு அந்த நம்பர் அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நல்ல எண்களாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த எண்கள் நமக்கு ஆக்டிவேட் செய்யும். அப்ப அந்த எண்கள் மூலமாக நமக்கு நல்ல வருவாயும் நல்ல ஒரு விஷயத்தையும் வாழ்வாதாரத்தையும் நமக்கு கொடுக்கும். இப்போ ஒரு வண்டி வாங்கின பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்க சரியில்லாம போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எண்கள் மூலமாக அங்க சிறப்பில்லை, அந்த நபருக்கு, அந்த ஜாதகருக்கு அங்க சிறப்பில்லை. அப்ப ஒரு வண்டி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் முதல் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதையும் எடுக்கணும். இரண்டாவது வரக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நம்ம எடுக்கணும். இப்படி முதல் ஓனர், இரண்டாவது ஓனர், டோட்டல் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் இப்ப 20 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த எண்களுக்கு தனித்தன்மை வாய்ந்து என்ன செய்யும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சு அதை பயன்படுத்தும் போது அது நமக்கு வேலை செய்யும். அந்த 20 அப்படின்ற நம்பர் நம்மளுடைய ஜாதக ரீதியாக அது நற்பலன்களை தருமா, இல்லை எந்த மாதிரி பாவங்களை இயக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சு அதை பயன்படுத்த வேண்டும். இப்ப 12 பாவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டங்கள்ல 12 பாவங்களும் அங்க வேலை செய்யும். அப்ப 12 பாவங்களில் இருக்கக்கூடிய நல்ல எண்களும் கெட்ட எண்களும் அங்க எப்படி வேலை செய்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சு அதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஜாதக ரீதியாக அது எத்தனாம் பாவம் அங்க செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நம்ம எண்களாகவே நம்ம கொடுத்திருக்கோம். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அடுத்து அதாவது 12 பாவங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும்
எண்கள் நம்ம அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த எண்கள் அந்த ஜாதகருக்கு எந்த பாவத்தை இயக்கக்கூடிய எண்களாக வருகிறது என்பதை நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம எடுத்து அதை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். இப்ப ஒருவருக்கு 12ஆம் பாவம் அங்க செயல்படக்கூடிய எண்களாக அவர்கள் நல்ல எண்களாக அவர் எடுத்து வச்சிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு அந்த நம்பர் வந்த பிறகு விரயங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அது சுப விரயமாகவே அங்க வந்து மாறக்கூடிய வாய்ப்புகளும் அங்க இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு நம்பர்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவசியம் அது எந்த பாவங்கள் நம்மளுக்கு செயல்படுகிறது என்பதை நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சு அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுக்காக நம்ம வந்து வீடியோக்கள் போட்டிருக்கோம். அப்ப ஒரு தொழில் ஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த தொழில இருக்கக்கூடிய எண்கள் எந்த எண்களை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தலாம், இது பொது பலனாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து நீங்க வந்து நம்ம எல்லாருமே எடுத்து பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரிலாம் செய்ய வேண்டாம். சரிங்களா? அது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துதான் நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும். இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து இந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் விருத்தியாகும். அந்த மாதிரி எண்களைத்தான் நம்ம வந்து இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 16 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தொழில் ஸ்தானம் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக 14 அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து தொழில் ஸ்தானத்துல பயன்படுத்தலாம். சரிங்களா? இதை நீங்க வந்து மாத்தி ஏதாவது செய்ய வேண்டாம். டோட்டலையும் நம்ம வந்து பார்க்கணும். தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இது தெளிவா தான் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப தொழில் ஸ்தானத்துல அங்க 14 வரலாம் அல்லது 16 வரலாம். அடுத்ததாக நீங்க வந்து வைத்துக் கொள்ளக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 92. அந்த 92 அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வருமானங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருந்து கொண்டிருக்கும். தினசரி வருமானங்கள் வரக்கூடிய எண்களாகவே இந்த எண்களை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தலாம். அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம யாரு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய அதாவது உணவு சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய ஆட்கள் இந்த 29 அப்படின்ற நம்பரை தாராளமா பயன்படுத்தலாம். அடுத்ததாக 29, 92, 29 இந்த எண்களை உணவு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் தாராளமா பயன்படுத்தி பாருங்க. அது சரியா இருக்குதா இல்லையா அப்படின்றத தாராளமா நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? அப்ப இந்த எண்கள் நம்மளுக்கு சிறப்பு இல்லை சார், நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து எடுக்கும்போது அது நல்லா இருக்கும் சார், நீங்க கொஞ்சம் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நம்மளுக்கு எடுத்து கொடுங்க சார் அப்படின்னா தாராளமா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து எடுக்கும் போது அது சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அப்ப இந்த எண்கள் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னமும் எவ்வளவோ எண்கள் இருக்கிறது. நல்ல எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த எண்களை நீங்க வந்து பயன்படுத்தும் போது அது சிறப்பான பலன்களை நமக்கு தரும். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 32. அப்ப 32 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்ப அது யாருக்கெல்லாம் அங்க வந்து நல்ல இடங்கள் நல்ல பாவங்களாக அவர்களுக்கு இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தும் போது அந்த எண்கள் அங்க வந்து ஆக்டிவேட் ஆகி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததாக இந்த ஜன கூட்டம், ஜனங்கள் நம்மளுக்கு தொழில வந்து ஒரு ஜன வசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும், அது இல்லவே இல்லை சார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த எண்களை மட்டும் நீங்க வந்து பயன்படுத்தினா பத்தாது, இதற்கு மேல் சில விஷயங்களையும் நீங்க வந்து செய்யணும். இதுல வந்து இந்த 22 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது ஜன வசியத்தை எடுக்கக்கூடிய எண்கள் தான். இருந்தாலும் நம்ம வந்து வேற சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு ஜன வசியம் அப்படின்ற ஒரு விஷயங்களும் நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்ப இந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்த வேண்டும். இந்த நம்பர்களை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு மாற்றங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாதி பலன்கள் தான் கிடைக்கும். இதுல இன்னும் சில விஷயங்களை நம்ம உட்புகுத்தி நம்ம கொடுக்கறதுனால அந்த எண்கள் முழுமையாக அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப ஒருவருக்கு நீங்க நம்பர்களை மாத்திட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாதி பலன்களை மட்டுமே உங்களுக்கு தரும். இதுவே வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருக்கும் நீங்க வந்து மாத்தி அந்த எண்களை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
முழு பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள கிடைக்கும். சரிங்களா? இது மாதிரி எண்களை சில விஷயங்கள், அதிக விஷயங்கள் இருக்கிறது. இந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்ற இதை பார்த்து பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக முடியும். அதுவும் இல்லாம இந்த 88, 77 இந்த மாதிரி எண்களை எல்லாம் நீங்க பயன்படுத்துறதா இருந்தா தாராளமா பயன்படுத்தி பாருங்க. அது உங்களுக்கு மத்தியம பலன்களை கொடுக்கிறதா இல்ல நல்ல பலன்களை கொடுக்கிறதா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு எண்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு சப்போர்ட்டாக சில விஷயங்களை நம்ம சொல்லக்கூடிய அதாவது அது சில விஷயங்களை நம்ம சொல்றோம், அதை நீங்க செய்யும் போது மட்டும்தான் அந்த எண்கள் அதீத வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். சரிங்களா? அதனால இந்த எண்களை எல்லாம் நம்ம கரெக்டா பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் என்பதற்கு தான் இந்த வீடியோக்குள் போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.